அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா பள்ளியில் துப்பாக்கி சூடு, 2 சிறார்கள் உயிரிழப்பு, 17 பேர் படுகாயம். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரத்தில் நேற்று ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் மீது தேவாலயத்தின் ஜன்னல்கள் வழியாக ஒரு நபர் துப்பாக்கி சூடு நடத்தினார். இந்த தாக்குதலில் 8 மற்றும் 10 வயதுடைய 2 சிறார்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 17 பேர் காயமடைந்தனர் என்று போலீசார் தெரிவித்தனர். தேவாலய பகுதியில் ஒரு பள்ளியும் அமைந்துள்ளதால் புதன்கிழமை துப்பாக்கி சூடு நடந்தபோது தேவாலயம் மாணவர்களால் நிரம்பியிருந்தது. காயமடைந்த 17 பேரில் 14 சிறார்கள். தாக்குதல் நடத்திய 23 வயதான டிராஃபின் வெஸ்ட்மேன் சம்பவ இடத்திலேயே தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்துவிட்டார் என்றும் அவருக்கு குறிப்பிடத்தக்க குற்றவியல் பின்னணி இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அப்பாவி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு எதிராக வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ஒரு வன்முறை செயல் என்று காவல்துறை தலைவர் பிரையன் ஓஹாரா செய்தியாளரிடம் கூறினார். குழந்தைகள் நிறைந்த ஒரு தேவாலயத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியதன் பின்னால் இருக்கும் கொடூரமும் கோழைத்தனமும் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாததென்றும் அவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கான நோக்கம் இன்னும் தெரியவில்லை. இது ஒரு உள்நாட்டு பயங்கரவாத செயலாகவும் கத்தோலிக்கர்களுக்கு எதிரான வெறுப்படிப்படையிலான குற்றமாகவும் விசாரிக்கப்பட்டு வருவதாக FBI இயக்குனர் ஹாஷ் பட்டேல் கூறினார். புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி 8 மணிக்கு சில நிமிடங்கள் முன்பு துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசாருக்கு தொலைபேசி அழைப்புகள் வர தொடங்கின. தாக்குதல் நடத்தியவர் கட்டிடத்தின் பக்கவாட்டில் இருந்த தேவாலய ஜன்னல் வழியாக ஒரு ரைஃபிள், ஒரு ஷாட்கன் மற்றும் ஒரு பிஸ்டல் என 3 துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கி சூடுகளை நடத்தினார். சம்பவ இடத்தில் ஒரு புகைக்குண்டையும் போலீசார் கண்டுபிடித்தனர். தேவாலயத்திற்குள்ளே தோட்டாக்களின் உரைகள் எதுவும் காணப்படவில்லை என்பதை குறிப்பிட்ட அதிகாரிகள் அவர் கட்டிடத்திற்குள் சுட்டாரா அல்லது தேவாலயத்திற்கு வெளியே இருந்து மட்டுமே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா என்று விசாரித்து வருகின்றனர். பூம் பூம் என்று ஏதோ சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது. அது ஒரு துப்பாக்கி சூடு என எனக்கு உடனே புரிந்தது என்று தேவாலயத்திற்கு அருகில் வசிக்கும் BJ மட்வால் ஸ்ட்ரீட் ஜர்னலிடம் கூறினார். பின்னர் தேவாலயத்திற்கு ஓடிய BJ மட் அங்கு தரையில் 3 தோட்டா காட்சிகளை கண்டார். தாக்குதலில் இருந்து தப்பிய 10 வயது சிறுவன் ஒருவன் CBS செய்தி முகமையிடம் தன் நண்பன் தன்மேல் படுத்து தோட்டாக்களில் இருந்து தன்னை காப்பாற்றியதாக கூறினான். நான் கண்ணாடி ஜன்னலிலிருந்து 2 இருக்கைகள் தொலைவில் இருந்தேன். என் நண்பன் விக்டர் என்மேல் படுத்து என்னை காப்பாற்றினான். ஆனால் அவனுக்கு சிறு காயம் ஏற்பட்டது என்று அந்த சிறுவன் கூறினான். என் நண்பன் முதுகில் அடிபட்டது. அவன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். நான் அவனுக்காக மிகவும் பயந்தேன். ஆனால் இப்போது நான் நலமாக இருக்கின்றான் என்று நினைக்கின்றேன் என்றும் அந்த சிறுவன் கூறியுள்ளான். தெற்கு மினியாபோலிஸின் ஒரு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த பள்ளியில் 5 முதல் 14 வரையிலான மாணவர்கள் படிக்கின்றனர். 2016ஆம் ஆண்டின் பள்ளி செய்தி மடலின்படி தாக்குதல் நடத்தியவரின் தாயார் மேரி கிரேஸ் வெஸ்ட்மேன் முன்பு அந்த பள்ளியில் பணிபுரிந்துள்ளார். ஒரு ஃபேஸ்புக் பதிவு அவர் 2021இல் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றதாக கூறுகின்றது. துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் சம்பவம் குறித்து ஆன்லைனில் பதிவேற்ற தயாராக வைத்திருந்த ஒரு செய்தியை போலீசார் கண்டுபிடித்தனர். அதை நீக்க அதிகாரிகளுக்கு FBI உதவியது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து உதவிகளை வழங்கியதாக மாகாண ஆளுநர் டிம் வால்ஸ் கூறினார். மினசோட்டாவில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் இதே நிலைதான். இதுபோன்ற ஒரு நாளை எந்த சமூகமோ அல்லது எந்த பள்ளியோ ஒருபோதும் சந்திக்க கூடாது என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வெள்ளை மாளிகையில் அமெரிக்க கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.